ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா கேட் S62 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகட் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் மொபைல் ஒன்று வந்துச்சு, ஓகேங்களா? அந்த டார்க் மொபைல் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி ரகட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேட்டகரியில் கேட்டர்பில்லர் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஸோ கேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க S62 மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இம்போர்ட்டட் தான், இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை, ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு இது சொல்ல போகிறேன். கொஞ்சம் விவரமாக பாருங்கள், ஏன்னா விவரமான ஒரு வீடியோ இது. ஸோ அதனால் கொஞ்சம் லாங் அண்ட் லென்த்தியாக இருக்க போது இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நிறைய பேர் ரகட் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால் இன்னொரு ரகட் ஃபோன் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளோட காத்துட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. ஸோ அது வந்திருக்கு. ஸோ அதனால் இதை பற்றி கொஞ்சம் லாங்காகவே பேச போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட்டாக வந்துடும். ஸோ கிட்டு பற்றி நம்ம பேசிடலாம், என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, C to C கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ் பென் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. பாக்ஸில் இது தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஃபோன் என்ன மாதிரி ஃபோன், அதுக்குண்டான என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விவரமாக பேசலாம். நம்ம சிங்கிள் சிம் வேரியண்ட் தான், ஒரு IMEI நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இது 4GB 128GB வேரியண்ட்டு. அண்ட் இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம், ஓகேங்களா? ஸோ மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, ஸோ அதை பற்றி நிறைய பேசலாம். ஸோ இப்போது IP68 அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ஸ்பெக் 810H அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுத்துருக்காங்க. நானோ சிம் மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம் இங்கே. ஸோ அதை பற்றி தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த கவரில், ஓகேங்களா? ஸோ இந்த கவர் பிரித்து நம்ம வச்சிடலாம். இது என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லிடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டும் சிம் கார்டு இங்கே போட்டுக்கலாம் சைடில். அப்புறம் எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்ச் லைட் வேணுன்னா டார்ச் லைட்டு, இல்லைனா கூகுள் அசிஸ்டன்ட் வேணுன்னா கூகுள் அசிஸ்டன்ட், இல்லை கேமரா வேணுன்னா கேமரா, அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த சைடு இப்படி இருக்குது, மேலே எதுவுமே கிடையாது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு போல்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஃபீல் கொடுக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க, 2 கேமராஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இந்த மொபைலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா இது போய் ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைல்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 40,000 மேலே இது லான்ச் பண்ணியிருக்காங்க, லான்ச் ஆகும்போது, ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக நம்ம மொபைல்குள்ளே போயிடலாம். ஓவர் ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்பெக் ஆஃப் த மொபைல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? எதுக்காக இந்த மொபைல் இந்த ரேட்டுக்கு அவங்க லான்ச் பண்ணாங்க, நம்மளோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 260 கிராம் 2021 ஜூன் மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பழைய ஃபோன் கிடையாது. கொரில்லா கிளாஸ் 6ல் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. IP68 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது போக ட்ராப் டு காங்க்ரீட் ரெசிஸ்டன்ட் ஃப்ரம் அப் டு 1.8 மீட்டர். ஸோ மேலேருந்து நீங்கள் தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனு. Android 11 வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் Qualcomm Snapdragon 660 ப்ராசர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. Adreno 512 காம்பினேஷனில் மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மொபைல் பர்டிகுலராக 4GB 128GB வேரியண்ட், ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வரும் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். அதனால் 4GB 128GB வேரியண்ட்டு. இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா 48 ப்ளஸ் 2 மெகாபிக்சல் கேமரா, 4K ரெசல்யூஷன் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும் இதோட கேமராஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ஏன்னா 660 Qualcomm Snapdragon ப்ராசர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஓகேங்களா? எங்கேயுமே லேக் அந்த மாதிரி எதுவுமே தெரியல.